நீங்கள் எந்த மலைக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. டூ அண்ட் டூ நாட், அது சீனாய் மலையில் இருக்கிறது. டன் கல்வாரி. தேவனுடைய தயவு தான் உன்னை ரிப்பெண்டன்ஸுக்கு, மனம் திரும்புதலுக்கு உன்னை கைட் பண்ணி கூட்டிட்டு போகலாம். தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது என்ன நடக்கிறது? விசுவாசம் பெருகிறது. இப்ப வைராக்கியத்தை பத்தி ஏன் பேசுறேன்னு சொல்ல வரேன். தேவனுடைய கேரக்டர் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஃபெய்த் கூடிரும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொன்னான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த அறிவு எனக்கு இருக்கிறனால எனக்கு அவர் மேல விசுவாசம். தேவனுடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். காட்ஸ் பிரசன்ஸ்ன்றது தேவனுடைய ஆலயம் என்பது ஓகே, பக்தர்கள் கடவுளை தரிசிக்க வருகிற இடம் அல்ல, தகப்பன் பிள்ளையை வந்து பார்க்கும்படி கடந்து வருகிற ஒரு ஸ்தலம். ஸோ இங்கே வந்து the dominant thing is love of God. தேவனுடைய அன்பில் அவரோடு கலந்து அவரோடு உறவாடும்படி நாம் வந்திருக்கிறோம். ஆலயம் என்பது அப்பாவை பார்க்குற இடம் அல்லது தகப்பன் தன் பிள்ளைகளை காண வருகிற இடம். ஆமென். the office of heaven. ஆமென். பரலோகத்துடைய அலுவலகம். யூதர்கள் சொல்வாங்க, பரலோகமும் வானமும் பூமியும் சந்திக்கிற இடம் சபையாம். கைத்தட்டுங்கிறதவருக்கு. ஆமென். வானமும் பூமியும் சந்திக்கிற இடம், அந்த இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமென். இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அவரோடு உறவாடி கொண்டு இருக்க முடியும். You can enjoy the presence of God. நீங்கள் மனதில் அவரோடு பேச வேண்டும். முன்னாடி இருக்கிறவர் எப்பெல்லாம் கேப் விடுறாரோ அதெல்லாம் உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் தனித்தனியாக இடைபெறாரு கர்த்தர் உங்கள்கிட்ட. முன்னாடி இருக்கிறவர் பேசும்போது மொத்தமாக இடைபெறாரு. அவர் அமைதியாயிட்டார்னா தனித்தனியாக பேசுகிறார். அந்த தனித்தனியாக பேசுகிற நேரத்தில் நீங்கள் தவற விட்டுறக்கூடாது. அந்த நேரம் உங்களுக்கென்று தனிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் தனிப்பட்ட அற்புதங்களையும் தேவன் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு ஃபினிஷ்டு மைண்ட் செட் அதில் அமர்ந்திருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கும் போது ஒரு முடிக்கப்பட்ட கம்ப்ளீட்டான ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறீங்க. இங்கே மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு நபரும் ஒரு கம்ப்ளீட் ஆன ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறீங்க. அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஒரு ஃபினிஷ்டு மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு கம்ப்ளீட் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறீங்க. இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் இல்லை, நீங்கள் வேறொரு உலகத்தில் இருக்கிறீர்கள். அந்த உலகத்தில் உங்களுக்காக எல்லாம் ஏற்கனவே முடிக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு சொன்ன ஒரு மிகப்பெரிய வார்த்தை மிக சாதாரணமாக சபைகள் மறந்து விட்டது. அது என்னவென்றால், இட் இஸ் டன், இட் இஸ் ஃபினிஷ்ட். எல்லாம் முடிந்தது என்று சொன்னபோது அவர் அங்கே யூதர்கள் சிலுவையில் அறைவதை பற்றி பேசவில்லை. மனு குலத்திற்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நான் எங்கே செய்து முடித்தேன். மிக ஆழமான அர்த்தமுடைய வார்த்தை, இட் இஸ் டன். என் அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள். எல்லா மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் 2 எழுத்து தான் வித்தியாசம். எல்லா மதங்களும் டூ என்று சொல்லுகிறது, கிறிஸ்தவ மாத்திரம் டன் என்று சொல்லுகிறது. ஆமென். 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 We are under done deal. We are under finished work. நாம் முடிக்கப்பட்ட வேலைக்கு கீழாக இருக்கிறோம். அதை மட்டும் நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா கிருபையின் பூரண அந்த சற்குணத்தை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பித்தீர்கள். இல்லாட்டி நீங்களும் ஒரு சராசரி
கிறிஸ்தவம் தாங்க. சிலுவையிலே முடிக்கப்பட்ட அந்த மனநிலை, ஐ ஆம் ஆல்ரெடி ஃபர்கிவன், நான் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். நான் இங்கே மன்னிக்கப்பட்டவனாய் தான் வந்திருக்கிறேன். ரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். நீங்கள் பாவத்தோடு உறங்கினாலும் பரிசுத்தத்தோடு தான் எழுந்திருக்க முடியும். காரணம், உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். Sanctifying is a spontaneous work. அது தானாக உங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். அதை மறந்துடவே கூடாது. ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது இத்தகைய மனநிலையுடையவர்களாக எழுந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நான் கழுவப்பட்டவனாக எழுந்திருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவனாக எழுந்திருக்கிறேன். நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். நான் பரிசுத்தமாவதற்காய் ஜெபிக்க போகவில்லை, நான் பரிசுத்தமானதினால் ஜெபிக்க போகிறேன். வரலையா? வரணும். அது வந்தாதான் கிரேஸ்ன்றதுக்கு மீனிங்கே அதுதாங்க கிரேஸு. என்ஜாயிங் த ஃபினிஷ்டு ஒர்க். உங்கள் புத்திக்கு எட்டாததாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா அவருடைய அன்பு அறிவுக்கு எட்டாதது. நீங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் கழுவப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அது நீங்கள் அல்ல, எது உண்மையோ அதுதான் நீங்கள். நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கான மிகப்பெரிய கிரயத்தை சிலுவையிலே இயேசு உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீங்க என்கிற எண்ணம் உங்களை பாவத்துக்குள்ளே தள்ளுமா? நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்கன்ற எண்ணம் உங்களை பாவத்துக்குள்ளே தள்ளுமா? சொல்லுங்க சார். வியாதியிலேருந்து மீண்டவன் மறுபடியும் வியாதிப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமா, வியாதியிலே இருக்கிறவன் வியாதியில் அதிகமாக பெறுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா? வியாதியில் இருக்கிறவன். நீ பாவி என்று சொல்லுகிற இடத்தில் மக்கள் இன்னும் பாவத்துக்குள்ளாகிறார்கள். ஆனால் வேதம் உங்களை நீதிமான் என்று சொல்லுகிறபடியால் அப்ப அவருடைய அன்பை பற்றியே பேசினா போதுமா? அவருடைய கோபத்தை பற்றி பேச வேண்டாமா? தண்டனையை பற்றி பேச வேண்டாமா? சார், தண்டனையை பற்றி பேசினா தானே சார் மனம் திரும்புவாங்க. இதை ஒத்துக்கிறவங்களும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. தண்டனையை பற்றி பேசினால்தான் மனம் திரும்புவார்கள் என்கிற எண்ணம் தான் எனக்கும் இருந்தது, ரோமர் 2:4 படிக்கும் வரைக்கும். ஆனால் 2:4 என்ன சொல்லுது? தண்டனையினால் மனிதன் மனம் திரும்புவதில்லை. வாசிப்போம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். ஹலோ, நீங்கள் குணப்படுவதற்கு ஆங்கிலத்தில் இருக்கு, மிக அழகாக இருக்கிறது. 2:4. God's kindness leads you towards repentance. God's kindness, தேவனுடைய தயவு தான் உன்னை ரிப்பண்டன்ஸுக்கு, மனம் திரும்புதலுக்கு உன்னை கைட் பண்ணி கூட்டிட்டு போகலாம். இருக்கீங்களா? ஆமென். தேவனுடைய கோபம் உங்களை மனம் திரும்புவதற்கு கொண்டு செல்லுகிறது என்று வேதம் சொல்லவில்லை. தேவனுடைய தயவு தான் உங்களை மனம் திரும்ப ஏவுகிறது. அங்க லீட் பண்ணுதுன்னு ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ் அழகா இருக்கு, ஏவுகிறது. போ போ போ, மனம் திரும்பு, போ போன்னு சொல்லி. எது தள்ளுதான்? அவரோட அன்பு, அவரோட தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. நான் இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். தண்டனை குறித்து பேசுகிற இடங்களிலே மனம் திரும்புதல் அதிகம் நடக்குமா? தயவை குறித்து பேசுகிற இடத்தில் மனம் திரும்புதல் அதிகம் நடக்குமா? அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், வேத வசனத்தின்படி எங்கே மனம் திரும்புதல் நடக்கும் என்றால், அவருடைய தயவை பற்றி பேசுகிற இடத்தில். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், இவைகள் என்ன செய்கிறது? நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்பதை அறியாமல் கோபத்தை பேசு, கோபத்தை பேசுன்னு சொல்றியே. கோபத்தை பேசணும், தேவ கோபத்தை பேசுறோம். ஆனா கோபம் எங்க வருது? நம்ம மேல வரல, எதிரிகள் மீது வருகிறது. இட்லி கேட்டவனுக்கு இட்லி வை, பொங்கல் கேட்டவனுக்கு பொங்கல் வை. இட்லி கேட்டவனுக்கு பொங்கல் வைக்காத. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோம், தேவ தயவுக்குள் வந்திருக்கிறோம். ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார் பிரதர். ஆவியானவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அழகா இருக்கு வசனம்.
அப்ப நீங்க, இயேசு தெளிவாய் சொன்னார், நீங்கள் உலகத்திற்குரியவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ தயவு நம்மை குணப்படும்படி ஏவுகிறது. பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறவனுக்கு தயவை பேசுங்க, அவன் குணப்படணும்னு மனசுல ஏவப்படுவான். சபை மிகப்பெரிய வஞ்சகத்துக்குள் கடந்து சென்றது. தேவன் மறுபடியும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்முடைய கண்களை திறந்து ஜனங்களை குணப்படுவதற்கு நேராய் திருப்புகிறார். அவருடைய தேவ தயவு நம்மை குணப்படும்படி ஏவுகிறது என்று அறியாமல், அதை தெரியாம அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை, இவைகளுடைய வல்லமையை, இவைகளுடைய ரிச்னஸ் நீ அசட்டையா எண்ணலாமா? அன்பாவா பேசிக்கிட்டு இருந்தா திருந்து வாங்கலாங்க அப்படின்னா அந்த அன்போட பவர் தெரியல அவனுக்கு. அது அசட்டையா பேசுறான். அதுதான்டா ஒருத்தனை திருத்தும். வருஷம் ஃபுல்லா பாஸ்ட் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. நான் கேட்குறேன், போன வாரம் கொடுத்த சவுண்டில் மக்கள் திருந்தி இருந்தா இந்த வாரம் சவுண்டு வந்திருக்க கூடாது. ஆனால் இந்த வாரமும் வருதே, அப்போ திருந்தலன்னு அர்த்தம். அடுத்த வாரமும் வருதே, அப்போ திருந்தலன்னு அர்த்தம். அப்போ தொடர்ந்து 53 வாரம் சவுண்டு வந்துகிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? 5 நாள் உபவாசம் இருந்தாங்க, அடுத்து 7 நாள், அடுத்து 12 நாள், அடுத்து 40 நாள், இப்படி போயிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் குழியை தோண்டிக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம்னா என்ன அர்த்தம்? புதையலை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். சார், போரை இறக்கிக்கிட்டே இருக்கிறீங்க, 2 நாள் உபவாசம், 40 நாள் ஆச்சு, அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வரலன்னு அர்த்தம். அதை ஒத்துக்க. ஆமா, நீங்க உபவாசத்தின் மேல் உபவாசம், ஜபத்தின் மீது ஜபம், தியாகத்தின் மீது தியாகம். தேவ தயவு, கைத்தட்டுங்க. அவர் மகிமையை அவருக்கு கொடுங்கள், நீங்கள் எடுக்க முயற்சி எடுக்காதிருங்கள். என்னுடைய வலிமையினாலே, என்னுடைய தியாகத்தினாலே கர்த்தர் என் மீது அன்பாயிருப்பார் என்று சொல்லுவீர்கள் என்றால் அவர் மகிமையை நீங்க எடுக்கிறீங்க. ஆனானப்பட்ட மோசேவே வெளியே நில்றான்ட்டு போயிட்டாரு. அரேபிய குதிரையே அடிமையை உட்கார்ந்துருக்கு. கோவேறு கழுதைகள் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஆமென். இதுதான் லாவோட முடிவு. 40 வருஷம் எகிப்திலே பயிற்சி செய்தான். 40 வருஷம். அதுக்கப்புறம் மாமனார் வீட்டில் அவன் கற்றுக்கொண்டான். அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்தில் 120 வருஷம் ட்ரைன்டு ஸ்டூடெண்ட். கடைசி டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். கேஷுவலாக விட்டுட்டு உள்ள போயிட்டாங்க. அந்த பாதையை, நியாயப்பிரமாண பாதையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்காதிருங்கள். ஆமென் சொல்லுவோம். நாம் சீனாய் மலைக்கு வரவில்லை சட்டங்களை பேசுவதற்கு, நாம் கல்வாரி மலைக்கு வந்திருக்கிறோம் கிருபையை பேசுவதற்கு. நீங்கள் எந்த மலைக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. டூ அண்ட் டூ நாட், அது சீனாய் மலையில் இருக்கிறது. டன் கல்வாரி மலை. இதை செய், இதை செய்யாதே என்கிற சப்தம் சீனாய் மலையில் வந்தது. உனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்கிற சப்தம் கல்வாரி மலையில் வந்தது. உங்க மனசு எப்பவுமே எனக்காக தேவன் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். அச்சா, எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். பாவத்துக்கு தக்க பரிகாரத்தையும் செஞ்சிருக்கிறார். ஆகையால் நான் அவருக்குள் களி கூறுகிறேன். இந்த மனநிலை கிருபையின் பூரண சற்குணத்தை அனுபவிக்கும்படி செய்கிறது. நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் சிலுவையில் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு விட்டேன், நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்கதான் மனுஷன் வாழணும்னு தேவன் விரும்பினார். இப்பேற்பட்ட மனநிலையில் பூமியில் வாழ ஆரம்பித்தால் அதுதான் பரலோகம். அதுதான் பரலோகம். அந்த பரலோகத்தில் வாழுகிற அந்த வாழ்க்கையை தான் இங்கே தேவன் கொண்டு வந்தார். ஸோ தயவு செய்து கிருபையை அனுபவியுங்கள். என்ஜாய் த கிரேஸ்.
தேவ தயவுல இருக்க இருக்க உங்க மனசு இன்னும் குணப்படணும், இன்னும் குணப்படணும், இன்னும் குணப்படணும்னு அவங்களை ஏவும். எவன் மன்னிக்கப்பட்டானோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். மறந்துடாதீங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லவர், ரொம்ப சாக்ரிஃபைஸியலாக வாழ்ந்திருக்கிறாரு 40 வருஷம். அவர் கடவுள் அதிகமாக அன்பு கூறுவாரா? அல்லது பாவமாக வாழ்ந்து பாவம் மன்னிக்கப்பட்டு வந்து நிற்கிறார் ஒருத்தர். 2 பேர் மேலே கடவுள் எவ்வளோ அன்பாக இருக்கான்றது அப்புறம் பேசுவோம். 2 பேரில் எவன் கடவுள் மேலே அன்பாக இருப்பான்? எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகம் அன்பு கூறுவான். கேட்க 2 பேர்ல யாருப்பா அதிகம் அன்பா இருப்பா? சொல்றான் அந்த வீட்டில் இருந்தவன், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிகம் அன்பு கூறுவான். சரியாய் சொன்னான். என்ன சபாஸ் மாப்பிள்ளை, என்ன சரியா சொல்லடா நீ, அதுதான் உண்மை. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், அதிகமாய் அன்பு கூறுவோம். ஆகவே ஆலயத்திற்கு வரும்போது நீங்கள் நம்ம பக்தர்களாய் வரவில்லை, பிள்ளைகளாய் வருகிறோம். ஆகவே அந்த மனநிலையோடு அமர்ந்துருங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் தலையில் கை வச்சு கர்த்தர் ஆசீர்வதித்து தான் இன்னைக்கு அனுப்புவார். அற்புதங்களோடு ஆசீர்வாதங்கள் கடந்து செல்வீர்கள். ஏன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தினால இருக்க முடியாது? எதிர்பாருங்கள். பல வருடங்களாய் நடக்காதது இன்றைக்கு நடக்கும். ஆமாம். 38 வருஷம் வியாதியாக இருந்தவனை பார்த்துக்கிட்டா நீ சோமான்னு விரும்புறியான்னு. அவன் என்ன சொல்ல, 38 வருஷம் நடக்காத என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு தான் நடக்க போகுது. ஆமாம். பல வருடங்கள் நடக்காத அற்புதங்கள் நீங்கள் நினைக்காத ஒரு நாளில் நடந்துவிடும். ஆமென். அன்எக்ஸ்பெக்டட். ஆமென். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் மிரக்கிள்ஸ். ஆமென். எதிர்பாராத அற்புதங்களை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அன்புக்குரியவர்களே, ஏன் தேவனுடைய வைராக்கியத்தை குறித்து பேசுகிறோம்? வேதம் சொல்கிறது தேவனுக்கு பலவிதமான குணாதிசயங்கள் இருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், சமாரிய ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவரும் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இந்த வார்த்தையை வாசிப்போம். ஆமென். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஹல்லேலூயா. சோ நீயே கேட்டிருப்ப, அவரும் கொடுத்திருப்பார். நல்லா கவனிங்க. உங்க வீட்டுக்கு போன உடனே உங்க தம்பியோ அண்ணனோ வீட்டில் நுழையும் போது உட்காந்து பாயாசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இல்லை அல்வா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். நுழைஞ்ச உடனே அதை பார்த்த உடனே அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்ன வரும்? ஏன் பாயாசத்தை எங்கே, எனக்கு கொடுத்த அல்வாவை எங்கே? ஏன் அப்படி தைரியமாக நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டு வாங்கி சாப்பிட்றீங்க. இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிருக்கீங்க, அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் கொய்யாப்பழத்தை கடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்த்த உடனே டக்குன்னு என் வீட்டில் இருக்க வேண்டிட்டு போய் ஏன் கொய்யாப்பழத்தை கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? அது வேற வீடு. அவருக்கு உங்களுக்கு இடையில என்ன இருக்கு? ஒரு கேப் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால கேட்க மாட்டேன். ஆனால் வீட்டில் வந்து கேட்குறேன். ஏன்னா இங்கே ஒரு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் என் தாயை நான் அறிந்திருக்கிறேன், என் தகப்பனை நான் அறிந்திருக்கிறேன், எங்களுக்குள்ள ஒரு உறவு நல்லா இருக்கிறனால தாராளமாக வாயை திறந்து கேட்குறேன். கர்த்தரமே ஆசீர்வதிப்பார். என்ன சொல்ல வர்றார் ஏசுனார் இங்கே? அந்த சமாரிய ஸ்திரியை பற்றி என்ன நீ நல்லா புரிஞ்சிருந்தா இப்படி தூரமாக நிற்க மாட்டோமா? ஏன்ட்ட நீ ஃப்ரீயாக கேட்டிருப்ப. நீங்கள் ஃப்ரீயாக கேட்கணும்னா அவரை நல்லா புரிஞ்சிருக்கணும். நீ இன்னொரு வீட்டில் வந்த மாதிரி வந்து அப்படி நின்றுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். அவர் சொன்னால் நீ என்னை நல்லா புரிஞ்சிருந்தா நீ கேட்டிருப்ப. நீ ஒரு பாவி நீ நினச்சிருக்கவே மாட்ட. ஏன்னா என்ன நீ தெரிஞ்சிருந்தா பாவிகளின் சிநேகிதன் நான் என்பதை நீ புரிந்திருந்தாயானால் நீ பாவி என்பதை மறந்து தைரியமாய் நீ கேட்டிருப்பாய். ஒரு பாவியாய ஸ்திரீட்ட பேசுற தேவன். அப்ப தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது என்ன நடக்கிறது? விசுவாசம் பெருகிறது. இப்ப வைராக்கியத்தை பத்தி ஏன் பேசுறேன்னு சொல்ல வரேன்.
தேவனுடைய கேரக்டர் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஃபெய்த்து கூடிரும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொன்னான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த அறிவு எனக்கு இருக்கிறனால எனக்கு அவர் மேல விசுவாசம். அவன் சொன்னான், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். எத்தனை பேர் உங்கள் மனதை அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? ஆமென். பவுலுக்கு பழைய ஏற்பாடு நல்லா தெரியும். ஒருத்தன் ஒரு பொருளை கொண்டு போய் இன்னொருத்தட்ட ஒப்பு கொடுத்தா அந்த பொருளுக்கு அவன் தான் பொறுப்பு. மோசே எழுதி வச்சான் பிரமாணம். அதில் அந்த பொருளை அவன் தொலைச்சிட்டான்னா, அந்த எந்த மனுஷன் அதை நான் பொறுப்பாக வாங்கினானோ அவன் அதற்கு ஈடு செய்ய வேண்டும். நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் திரும்பி வர வரைக்கும் அந்த 10,000 ரூபாய் திரும்பி நான் கரெக்டாக கொடுக்கணும். கொடுக்கலை, தொலைஞ்சிருச்சு, வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, காக்கா தூக்கிட்டு போச்சு, இப்படிலாம் நீ கதை சொன்னீன்னா எது வேணாலும் தூக்கிட்டு போகட்டும், 10,000 நீ கொடுத்துரு. அதெல்லாம் அவன் சொன்னான், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை. கையை தட்டு. ஒன்றை நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் அவர் அந்நாள் வரைக்கும், எது the day of judgment வரைக்கும் அதை பத்திரமாய் காத்துக்கொள்வாராம். ஃபிக்ஸட் டெபாசிட். எங்க சோல்ஸ் எல்லாம் என்ன ஆயிருச்சு? ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போயிருச்சு. ஆமென் சொல்லுவோம். ஆகவே அது ஒரு நாளும் சேதப்படுத்தப்பட முடியாது. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனை குறித்த அறிவு பவுலை தைரியமாய் விசுவாசிக்க வைத்தது. இப்ப நமக்கு விசுவாசம் கூடணும்னா என்ன தேவை? அவரை குறித்த அறிவு தேவை. அவரிடத்திலே குணங்கள், பலவித குணங்கள் இருக்கிறது. ஆனால் சொசைட்டியும் என் அன்புக்குரியவர்களே சர்ச்சும் நமக்கு அதை காட்ட தவறிவிட்டது. சில இடங்களில் திட்டமிட்டே மறைக்கப்பட்டது. தேவன் அன்பானவர், தேவன் கோபமானவர் மட்டுமல்ல, தேவன் இனிமையானவர், தேவன் பழகுவதற்கு இனிமையானவர், தேவன் தயவுள்ளவர். தயவுன்னு என்ன தெரியுமா? அவனுக்கு ஏதாச்சும் செய்யணும்யா, அவனுக்கு என்ன செய்யலாம், ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதுக்கு பிறகு தான் தயவா. நன்மை செய்ய மனிதன் கொண்டிருக்கும் ஆசையே தயவு. கையை தட்டுங்க. ஆமென். அப்ப தேவன் தயவுள்ளவர்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஏதாச்சும் செய்யணும் அவருக்குள்ள ஒரு ஆசை. அந்த நன்மை செய்யணும்ன்ற ஆசை அவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? அந்த ஆசைக்கு பேர் தான் தயவா. நீதிமொழிகள் சொல்லுகிறது. அப்ப அவர் தயவுள்ளவர் என்றால் அவருக்கு இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? ஜஸ்டினுக்கு இன்னைக்கு ஏதாச்சும் என் பிள்ளை, நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னிலிருந்து வேலை பார்க்குங்க. அவர் தயவுள்ளவர். கைத்தருவது அவருக்கு. ஆமென். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் கேட்டார் பாருங்க. என்ன செய்யணும் உனக்கு சொல்லு, அதுக்கு பிறகு தயவு. அப்ப தேவன் தயவுள்ளவர், தேவன் கிருபை உள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவரா. ஐயோ, இப்போ நீங்கள் நிறைய நேரங்கள் உபவாசம்லாம் போட்டிங்களே, அதுக்கு பதிலாம் இந்த சேனலில் தான் வந்துச்சு. ஐயோ பாவம், விஷயம் தெரியாமல் பிள்ளை, பரவாயில்ல, ஆனாலும் என் பிள்ளைங்க, நான் எப்படிங்க விட முடியும், கொடுங்க. இவன் என்ன நினைச்சிட்டான்? நான் போட்ட உபவாசத்தை கர்த்தர் கேட்டார். தம்பி, இந்த பதில் இரக்கத்தில் வந்த பதில், இது தயவுல வந்த பதில். புரிந்து கொள்ள வேண்டும். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் இறங்குகிறார். அப்ப பழைய ஏற்பாடு முழுவதும் எதுல தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு சொல்லுங்க? இரக்கம். அந்த இரக்கத்துல வாங்கினால தான் இன்னும் வெளியே வர மாட்டேன்றான். இல்லைங்க, கரெக்டா ஆன்சர் வருதுங்க. ஆன்சர் டே அது உன் மேல இருக்கிற இரக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. கிருபை என்பது அது வேறு. கிருபை என்பது கிரயத்தின் அடிப்படையில் வருகிறது. இரக்கம் என்பது இரக்கத்தின் அடிப்படையில் வருகிறது. ஸோ இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த உருக்கமுடையவராம். எல்லாத்துக்கு மேல நல்ல ஹாஸ்ய உணர்வுடையவர். ஒரு என்ன சொல்ல, ஒரு ஜோவியல் கேரக்டர். அவர் சிரிக்கிறார். பைபிள் சொல்லுது அவர் சிரித்தார். கையை தட்டுங்க.